தங்க பிள்ளையே, இன்று உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து விடுவிக்க இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன். பேசாத உறவை நினைத்து தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உன் உறவை எப்படி பேச வைக்க வேண்டும், மறுமுறை உன் காலடியில் எப்படி விழ வைக்க வேண்டும் என்று இந்த வாராகி தாயானவள் அற்புத விஷயத்தை உனக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் உன்னை ஏமாற்றி விட்டார்கள், உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். கண்ணீர் வரவிடாமல் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று பொய்யான வார்த்தைகளெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டினார்கள். ஆனால் இன்றோ புதிய உறவு வந்தவுடன் பழைய உறவு கசந்து விட்டது போல என் தங்க பிள்ளையை ஏமாற்றி விட்டார்கள். என் தங்க பிள்ளை அவர்கள்தான் உயிர், அவர்கள்தான் உலகம் என்று ஒரு நாட்களும் தன்னுடைய கனவையும் எதிர்கால வாழ்க்கையும் கனவு கண்டிருந்தது. ஆனால் என் தங்க பிள்ளை ஒரேடியாக இப்படி பாவங்கள் செய்வார்கள் என்று கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அந்த இடத்தில் என் தங்க பிள்ளை பல நாட்களாக நியாயங்களை கேட்டு கேட்டு நீ என்ன கேட்பது, நான் என்ன சொல்வது என அந்த இடத்தில் பல முறை, ஒரு முறை அல்ல பல முறை என் தங்க பிள்ளை அவமானப்பட்டு விட்டது. நான் பொறுத்து காத்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே? நீ எப்படிப்பட்ட உறவை நேசித்திருக்கிறாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எப்படி திருத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் எந்த உறவை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று வரை அமைதியாக இருந்தேன். ஆனால் என் தங்க பிள்ளை மென்மேலும் அவர்கள் கஷ்டப்படுத்தி பார்த்து விட்டார்கள். அதே போல் உனக்கு துரோகம் செய்ய அவர்கள் சர்வ சாதாரணமாக எண்ணி விட்டார்கள். எத்தனை பாவம் வேண்டுமென்றாலும் செய்யலாம், எத்தனை பாவகாரியம் செய்தும் நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று பாவங்களை அதிகரித்தே கொண்டே விட்டார்கள். ஆனால் இனிமேல் ஒரே ஒரு சிறு பாவத்தை கூட அவர்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் நியாயத்தை கேட்டு கேட்டு என் தங்க பிள்ளை உண்ணாமலும் உறங்காமலும் தவறான முடிவுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தவறு என் தங்க பிள்ளையே, தவறான முடிவு என்பது நம் வாழ்க்கையில் தவறாகத்தான் முடியுமே தவிர சீராகவோ சிறப்பாகவோ முடியாது. என் தங்க பிள்ளைக்கு சீரும் சிறப்பான வாழ்க்கையும் அமைத்து தரதான் இன்று ஒரு வழி சொல்ல நல்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தவறான சிந்தனை, தவறான எண்ணங்கள் இது தேவை கிடையாது. நான் தவறு என்று சொல்வது நீ வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். மிகப்பெரிய தவறு என் தங்க பிள்ளையே. ஒரு விஷயத்தை நம்மால் நடத்த முடியவில்லை என்றால் அதைவிட மிகப்பெரிய விஷயம் இந்த தாய் உனக்கு செய்து கொடுப்பேன். ஆனால் வாழ்க்கை என்பது மரணமோ அல்லது அதை பற்றி சிந்திப்பதோ கிடையாது. நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்று முடியவில்லையே தவிர நாளை முடியாது என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது என்பதை மறந்து விடாதே. தேவையற்ற நபர்களுக்கு உன் கண்ணீரை வீண் செய்யாதே. தேவையற்ற நபர், அதுவும் உனக்கு பாவம் செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கூட இல்லாதவருக்காக நீ சாப்பிடாமல் உறங்காமல் கண்ணீர் வடித்து கொண்டு உன் வேலைகளையும் அழகுபடுத்துவதை கூட விட்டு விட்டாயே என் தங்க பிள்ளையே. நீ இப்படி இருந்தால் எந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியும்? உன்னுடைய பெத்த தாயால் பொறுத்து கொள்ள முடியுமா? இந்த தாயால் உலகத்தையே காவல் காத்து கொண்டிருக்கிறேனே, உன்னுக்காகவும் சேர்த்துதானே நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக கொஞ்சம் மனம் திறந்து உன் மாற்றத்தை கண்ணில் திறந்து பார். என் தாய் செய்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு வந்தால்தானே நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் வர முடியும். பிள்ளையே, இந்த பதிவினை நீ கேட்டாலே போதும், உன் பல நாள் கஷ்டம் அனைத்தும் தீர்ந்துவிடும். உன் உறவை எப்படி அழைத்து வர வேண்டும் என்று, எந்த வகையில் உன் உறவு உன் காலடியில் விடும் என்று நான் சொல்லுகிறேன். கவனமாக கேள், அழாதே. நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, எந்த கெடுதலும் செய்யவில்லை. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாய். ஒருவரோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணினாய். உறவாக உயிராக அந்த நபரையே நேசித்தாய். அதேதான் செய்தாயே தவிர எந்த பாவமும் நீ செய்யவில்லை, எந்த கெடுதலும் மற்றவர்களுக்கு இழைக்கவில்லை. அடுத்தவர்கள் உறவுக்காக நீ ஆசைப்படவில்லை. உன்னுடைய உறவை உன்னுடனே இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாய். அந்த போராட்டத்தால் உனக்கு நான் பலன் கொடுக்க போகிறேன். போராடி போராடி நீ வீழ்ந்து விட்டாய் என்று கைதட்டி கொட்டி சிரிக்க பல நபர் பின்னால் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைதட்டி அல்ல, அன்னார்ந்து பார்த்தால் கூட நீ அவர்கள் கண்களுக்கு புலப்படாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி காமிக்க போகிறேன். என் தங்க பிள்ளையே, உயர்வு நிலை வந்து விட்டது. தைரியமாக கண்களை துடைத்துவிட்டு நான் சொல்வதை கேள். இதோ உன் கண்ணெதிரே இந்த நாணயம் தெரிகிறது அல்லவா? இந்த நாணயத்தை உன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உன் இல்லத்திற்கு நீ கூப்பிட வேண்டும்.
ஏனென்றால் இந்த நாணயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் எல்லாம், சாதனை எல்லாம் படைக்கப் போகிறது. ஏன் தெரியுமா? எந்த உறவு உன்னிடம் பேசவில்லையோ அந்த உறவின் பெயரை சொல்லிக்கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக அந்த பெயரை சொல்லிவிட்டு, உன் உறவை பெயரை சொல்லிவிட்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை உன் வலது கையில் வைத்துக்கொண்டு நீ நான் சொன்ன நாமத்தை உச்சரித்தால், அதுவும் என்றைக்கு சொல்ல வேண்டும்? வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு சொல்லலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சொல்லலாம், அல்லது பௌர்ணமி அன்று 8 மணிக்கு சொல்லலாம், அமாவாசை அன்று 8 மணிக்கு சொல்லலாம். ஆனால் 7 வாரம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்கையில் நான் அவர்களுக்கு மிரட்டலை விடுத்து உன் காலடியில் விழ வைத்து, எந்த செய்வினையில் இருந்தாலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களை அதிலில் இருந்து மீட்டெடுத்து நிச்சயமாக உன் காலடியில் விழ வைப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நான் கொடுத்த வாக்கை மறக்க மாட்டேன். ஆனால் உடனடியாக உனக்கு இந்த நாணயம் கண்டிப்பாக உன் இல்லத்திற்கு வந்தாக வேண்டும். அப்படி வந்த தங்க பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். வாங்காத தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உன் உறவு பெயரை நீ உச்சரித்தால், நான் அவர்களை தர 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 என்று இழுத்து வந்து உன் காலடியில் விழ வைப்பேன். இதில் எள்ளளவு கூட மாற்றம் கிடையாது. ஆனால் தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தி உச்சரித்து சொன்னால் நிச்சயமாக நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றால் நல்வாழ்க்கையை அமைத்து தர என் தங்க பிள்ளைக்கு நான் வருகிறேன். உனக்கு உயர்வை கொடுக்க நான் வருகிறேன். உன் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கஷ்ட பிரச்சனை அனைத்தையும் சரி செய்ய நான் வருகிறேன். அப்பொழுது சில தங்க பிள்ளைகள் மனமுருகி நீ வேண்டிக் கொண்டு ஏதாவது ஒரு வழிகாமிங்களே வாராகி தாயே என்று கேட்கும் பொழுது உனக்கு வழிகளை கொடுக்க நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையை மறுமலர்ச்சி செய்ய வந்து விட்டேன். ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. இதை வாங்கி செய்தால் நடக்குமா என்று எண்ணினால் நிச்சயமாக நடக்காது. நடக்கும் என்று நிம்மதியாக எண்ணி எண்ணி நீ செய்யும் பொழுது நீ என்ன கேட்கிறாயோ என்ன செய்கிறாயோ அது நடக்கும். இது எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மறந்து விடாதே. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நடக்கும் என்று நான் சொல்லியபடி நீ செய்யும் பொழுது அது நடக்கிறது என் தங்க பிள்ளையே. அவநம்பிக்கை கொண்டு இது போலியான விஷயம் என்று எண்ணினால் அதேதான் நடக்கும். நீ என்னை பார்த்து நினைக்கிறாயோ, என்னிடம் கேட்கிறாயோ, ஆழ்மனதில் ஒன்று நினைத்து கொண்டு வெளியே சொல்லினாலும் நடக்காது. மனமாற எண்ணத்தோடு ஒரு நிலைப்படுத்தி நீ செய்யும் பொழுது இந்த தாய் சாத்தியம் இல்லாத விஷயத்தை கூட உனக்காக சாத்தியப்படுத்தி காப்பிப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. பிறகு இன்னும் சிறிது காலகட்டத்திற்கு தான் இந்த நாணயம் உனக்கு கிடைக்கும். அதனால் உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி நீ பூஜை செய். நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும். பிறகு இந்த பதிவினை உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளைகளா. இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது, அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல
வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்கப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?